ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்ம இன்னைக்கு மத்தியமால பார்ட் 2 கத்தியால இருக்கிற 4th லெசன் பார்க்க போகிறோம். டாக்டர் அப்துல் கலாம் அவரோட லெசனோட இன்னைக்கு அந்த சம்மரைஸ்டு எஸ்ஸேவும் பேராகிராஃப் ரைட்டிங்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா அந்த லெசன் வீடியோ எல்லாமே நான் ஃபஸ்ட்டு எஸ்ஸே ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். அப்புறம் அதனோட காம்ப்ரஹென்ஷன் பார்ட் கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸு, சூஸ் த கரண்ட் ஆன்சர், கொஷின் ஆன்சர் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ன்ட்டு தான் நான் ரிவர்ஸில் போகிறேன். ஃபஸ்ட்டு எஸ்ஸே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அபியாஸில் இருக்கிற மற்ற எக்ஸசைஸ் பார்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த சம்மரி படிக்கலாம். டாக்டர் அப்துல் கலாம் பாட் का सारांश लिखिए. அப்துல் கலாமோட லெசனோட எஸ்ஸே எழுதுங்க. डॉक्टर अब्दुल कलाम का जन्म 15 अक्टूबर 1931 को रामेश्वर में हुआ. டாக்டர் அப்துல் கலாம் வந்து பிறந்த தேதி வந்து 15th அக்டோபர் 1931. அவர் வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்தார். உன்கா பரிவார் பகுத் சாதாரண பரிவார் தா. அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டினரி ஃபேமிலி. சாதாரணனா சாதாரண குடும்பம். एक बार स्कूल में उनके अध्यापक शिव सुब्रमण्य ஐயர் படா ரகே தே. ஒரு நாள் ஸ்கூலில் வந்து அவரோட டீச்சர் சிவ சுப்பிரமணியம் ஐயர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். உன்ஹோனே ஷாம் பட் பர் சிடியா கா சித்திர பனாயா. அவர் வந்து பிளாக் போர்டில் ஒரு பேர்டோட பிக்சரை வரைஞ்சார். 45 மினிட் தக் சிடியா கா பாட் படாயா. 45 மினிட்ஸுக்கு வந்து மினிட்ன்றது நம்ம இந்த இங்கிலீஷில் சொல்கிற அதே தான் மினிட்டு. அவர் வந்து அந்த சிடியான்ற லெசனை வந்து சொல்லி கொடுத்தாரு. மாத்திர 3 பச்சே சமஜ் நகி சக்கே. மூணு பசங்களுக்கு மட்டும் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. அத்தியாபக் 3 பச்சோங்கோ சமுத்திர தட் பர் லே கயே. அத்தியாபக் ஒன்று என்ன பண்ணார்னா அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் சமுத்திர தட்னா பீச்சுக்கு வந்து கூட்டிட்டு போனார். उन्होंने एक चिड़िया की ओर इशारा करते हुए उन्हें समझाया कि चिड़िया में जीवन होता है. அவர் என்னன்னா ஒரு பேர்டை காமிச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் சொல்றாரு பேர்ட்ஸுக்கெல்லாமும் உயிர் இருக்கு, லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்துல் கலாம்கோ இஸ்ரே பிரேரணை மிலி. அப்துல் கலாம்க்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. शिक्षकों द्वारा स्वप्न में उठने के इच्छा को साकार करने का मनोबल उन्हें मिला. அப்போ உடனே வந்து அப்துல் கலாம் என்ன வந்து அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னா நீ ரொம்ப உன்னோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண நீ ஹைட்டாக ஃப்ளை பண்ணணும். நீ அதை நம்மளால முடியும். ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஃப்ளை ஹை அப்படின்னு அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. कलाम ने एरोनॉटिकल इंजीनियरिंग की डिग्री प्राप्त करने के बाद इसरो में रॉकेट इंजीनियरिंग का कोर्स किया. அவர் ஃபஸ்ட்டு கலாம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் டிகிரி பண்ணார். அப்புறம் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணி ராக்கெட் இன்ஜினியரிங்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து அவர் பண்ணார். வகி அப்படி கெரியர்க்கே ஷுருவாத் கி. அங்கே தான் அவரோட கெரியர் அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஷுருவாத்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், स्टार्ट. उन्होंने कहा कि जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति होती है. அவர் வந்து நம்ம வந்து நம்மளோட ட்ரீம்ஸு நம்மளோட கெரியர்லலாம் நம்ம பெரிய ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்காக 3 பேர் தான் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க நம்மளை வந்து நல்ல பெரிய ஆளாக ஆக்கிறதுக்கு. வேஹே மாதா பிதா और गुरु, पेरेंट्स एंड टीचर्स. आज डॉक्टर अब्दुल कलाम की गणना विश्व की सर्वश्रेष्ठ वैज्ञानिकों में की जाती है. அவர் வந்து இப்போ ஒரு கிரேட் சயின்டிஸ்ட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். भारत सरकार ने उनको पद्म भूषण, पद्म विभूषण और भारत रत्न जैसे सर्वोच्च सम्मानों से विभूषित किया. ஸோ வந்து அப்துல் கலாம்க்கு வந்து நம்ம பாரத நாடு வந்து நிறையா வந்து ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா. இந்த 3 அவார்டுமே வந்து அப்துல் கலாமுக்கு கொடுத்து நம்ம வந்து பாராட்டியிருக்கோம் நம்ம பாரத நாடு அப்படின்னு இந்த எஸ்ஸேல சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸே படித்தாச்சு. இப்போ நான் வந்து மேலே இருக்கிற இந்த காம்ப்ரஹென்ஷன் இப்போ நம்ம படிக்கலாம்.
निम्नलिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. இது வந்து எந்த லெசன்லையுமே இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காம்ப்ரஹென்ஷனுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. ஒரே ஒரு லெசன்லேருந்து தான் கேட்பாங்க. அதை நம்ம அப்படியே ஆன்சர் எழுதிட்டு வரணும். கண்டிப்பாக அந்த பேராகிராஃப்லேருந்தே தான் 3 சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனாலும் ஒன் டைமாவது பார்த்து படிச்சுட்டு போங்க. இல்லை உங்களுக்கு நல்லாவே எல்லா லெசன்ஸோட எஸ்ஸே தெரியும் அப்படின்னா இந்த 3 லைன் படித்தாலே இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிடலாம். நம்ம ரொம்ப படிக்கிறோம்னு கிடையாது. मेरे शिक्षकों ने मुझे इतने ऊंचा उठा दिया कि उनके कारण ही आज बुलंदियों को छू रहा है. என்னோட டீச்சர்ஸ்லாம் தான் என்னால் இன்னைக்கு இவ்வளோ ஹைட்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனால தான் நான் டுடே ஐ எம் ஃப்ளையிங் ஹைட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. हमारे जीवन में हमें शिखर पर लाने वाले 3 व्यक्ति होते हैं. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை நல்ல லெவலுக்கு கொண்டு வரது கண்டிப்பாக 3 பேர் அப்படின்னு சொல்கிறாரு. वे है माता पिता और गुरु. अम्मा अप्पा गुरु. ये तीनों ही हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र के विचारोपण कर सकते हैं. ஓகேவா? இதில் வந்து அதுலேருந்தே இப்போ 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிஸ்னே அப்துல் கலாம் கோ ஊச்சா உட்டாயா? யார் வந்து அப்துல் கலாமை இப்படி எலிவேட் பண்ணது, ஹைட்ஸு கொண்டு போனது அப்படின்னா சிஷ்கோனோ அப்துல் கலாம் को ऊंचा उठाया टीचर्स தான். हमें शिखर पर लाने वाले कौन कौन होता है? அதே தான் திருப்பி மாதா பிதா और குரு. ஓகேவா? நம்மளை டாப்புக்கு கொண்டு வரவங்க யாரெல்லாம் அப்படின்னா இந்த 3 பேர். மாதா பிதா और गुरु का कर्तव्य क्या है? டீச்சர்ஸோட பேரண்ட்ஸோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. माता पिता और गुरु हमारे मन में सर्वोत्तम विचार और चरित्र का विचारोपण कर सकते हैं. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் தான் வந்து தே சோ த சீட்ஸ் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். நல்லதே நினைக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம மனசில் விதைக்கிறது அவங்க தான். அண்ட் ஆல்சோ நல்ல கேரக்டர்ஸும் நம்மளுக்கு மைண்டில் பில்ட் பண்ண வைக்கிறதும் அவங்க தான். ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கணும், நம்ம எண்ணம் நல்லா இருக்கணும், அது மாதிரி நல்லா அச்சீவ் பண்ணணும், அது மாதிரி எண்ணங்களை நம்ம மனசில் பதிய வைக்கிறதே வந்து இவங்க 3 பேர் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம காம்ப்ரஹென்ஷனும் எஸ்ஏவும் பார்த்துருக்கோம். இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான், அதனால் மிஸ் பண்ணாமல் படிங்க. என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மிச்சம் இருக்கிற அபியாஸில் இருக்கிற மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அதுக்கப்புறம் வந்து வாக்கிய பனாயியே ஒரு வேர்டு கொடுத்துட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணுறத என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.